இந்த முக்தார் போன்ற லேகி வியாபாரிகளா இன்னைக்கு ஊடகராகி சமூகத்துல எது உண்மை எது பொய், ஒரு மிகப்பெரிய தலைவரை பற்றி நம்ம அபாண்டமா பொய் சொல்றோமே, நாளைக்கு உண்மை தெரிந்த மாணவர்களோ உண்மை தெரிந்த கல்லூரி மாணவர்களோ அதான் எல்லாம் அழிச்சு மாத்தி வச்சிடறேன். ஒரு எவிடன்ஸ் கூட இருக்காது. அந்த வேர்ல்டு கப் கொடுக்கறது கூட எக்ஸ் வலைதளத்துல கூகுள் இருந்து நீக்கிறதுக்கான முயற்சிகள் நடந்துட்டு இருக்கிறாமா, அவன் எப்படி தெரியும் வரலாம்? அதாவது முக்தார் போன்ற இந்த மாதிரியான ஆட்கள் அதாவது என்ன சொல்றது, ஊடக தர்மத்தை ஒரு மிக கேவலமான ஒரு சூழலுக்கு கொண்டு சென்றுட்டாங்க. இப்போ எங்களுடைய கேள்வி என்ன என்பதுன்னா, ஒருவன் தவறு செய்து விட்டால், ஒரு மிகப்பெரிய தலைவரை பற்றி அவதூறு கிளப்பி விட்டால், தமிழ்நாடு முழுவதும் அனைத்து தொகுதியிலும் அனைத்து காவல் நிலையிலும் புகார் மனு கொடுக்கப்படுது. திமுக உடைய திராவிட மாடல் அரசு சட்டப்படியான அவர் மீது நடவடிக்கை இது எடுத்திருக்கணும். நாங்க தொடர்ந்து கிட்டத்தட்ட 10 நாளா போராடிட்டு இருக்கோம். இதுவரை எந்த நடவடிக்கையும் கிடையாது. ஒண்ணு சரி, இவங்க நடவடிக்கை எடுக்கல, அவங்களுடைய ஆளு அவங்க சொல்லிதான் பேசியிருக்காங்க, கருணாநிதி தான் பெரிய தலைவர் ஆக்கணுங்கிறதுக்காக இந்த மாதிரி ஆட்களை வச்சு பேசியிருக்காங்கன்னு பார்த்தா, திமுக இருக்கக்கூடிய அமைச்சர்கள், நாடார் சமுதாயத்தை சேர்ந்த அமைச்சர்கள், உதாரணத்துக்கு அனிதா ராதாகிருஷ்ணன், கீதா ஜீவன், மனோ தங்கராஜி, அப்பாவு சபாநாயகர், இவர்கள் எல்லாம் பெருந்தலைவர் காமராஜரோட வரலாறை அறிந்தவர்களா தெரிந்தவர்களா, இல்ல காமராஜரை பத்தி இவங்களுக்கு எதுவுமே தெரியாதா? காமராஜரை பத்தி பொது வழியில திமுக ஆதரவாளர் என்ற பெயர்ல, பத்திரிகையாளர் என்ற பெயர்ல ஒருத்தன் அபாண்டமா பொய் சொல்றானே, இது தவறு அப்படின்னு சொல்லி முதல்வருடைய கவனத்துக்கு இவங்க ஏன் எடுத்து கொண்டு செல்லல?